மோதி ஷா குஜராத் லாபி பிரைவேட் லிமிடெடுக்கு கிடைத்த மிகப்பெரிய அடி. இந்த லாபி எந்த அளவில் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், தனக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தின் கட்சியாக இருந்தாலும், அரசாங்கமாக இருந்தாலும், அவர்களை எப்படியாவது பேக்டோர் என்ட்ரி வழியாக அவர்கள் செய்யக்கூடிய வேலையை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்காக அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய அவர்களுடைய மேனேஜர் த கவர்னர். அதாவது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த சேவை, மக்களுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் மக்களுக்கு போய் சேரக்கூடாது. பிஜேபியை தவிர வேற யாருக்குமே எந்த விதமான கிரெடிட்டும் போய் சேரக்கூடாது என்கிற அந்த பொறுப்பை கவர்னர்களிடம் மோதி ஷா குஜராத் லாபி பிரைவேட் லிமிடெட் இந்த உத்தரவை கொடுத்துள்ளது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் இவர்களுடைய இந்த திட்டத்தை முறித்து விட்டது. இதற்கு மேல் மோதி ஷா குஜராத் லாபி பிரைவேட் லிமிடெட் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் செயல்படாது. கவர்னர்கள் ஃபியூஸ் பல்பு போன்று ஆகிவிட்டார்கள். கவர்னர்கள் எந்த அளவில் எங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்களோ அனைத்து இடங்களிலுமே தன்னுடைய மூக்கை நுழைத்து அராஜக முறையில் அசம்பிளியிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த சட்டங்களை, அந்த ஃபைல்ஸ்களை கையெழுத்து போடாமல் லைஃப் டைமிற்கு இழுவையில் போட்டிருந்தார்கள். இந்த தீர்ப்பிற்கு பின்பு தமிழ்நாடு, கேரளா, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், கர்நாடகாவின் கவர்னர் ராஜ்பவனிலிருந்து இந்த அன்கான்ஸ்டியூஷனல் முறையில் அரசாங்கத்துக்கு எதிராக வேலை பார்த்து வந்தார்களோ அவர்களுக்கு ஒரு பூட்டு போட்டு விட்டது. எப்படின்னு நீங்க பார்க்க போறீர்கள். சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு மிக தெளிவான ஒரு டைரக்ஷனை கொடுத்திருக்கிறார்கள். மோதி ஷா பிரைவேட் லிமிடெட் என் கம்பெனிக்கு கொடுக்கப்பட்ட இந்த முடிவு என்ன? தெளிவாக அவர்கள் எடுத்து வைத்த வார்த்தைகள், எலெக்டட் கவர்மெண்ட் which comes to power with people mandate. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் அந்த அரசியல் கட்சிக்கு மேண்டேட்டை கொடுத்து அந்த பொறுப்பில் அவர்களை அமர வைத்திருக்கிறார்கள். cannot be left to the mercy of governor. ஒரு கவர்னருடைய தயவில் ஒரு அரசாங்கம் இருக்கக்கூடாது. இது மக்களுடைய அரசாங்கம், கவர்னருடைய அரசாங்கம் கிடையாது. அதனால் பில்ஸ், லெஜிஸ்லேச்சர், அசம்பிளியிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த பில்ஸ் கவர்னரிடம் வரும்போது, முதல் முறை வரும்போது அதில் ஏதாவது திருத்தம், சஜஷன்ஸ் இருந்தால் கவர்னர் அந்த சஜஷன்ஸ்களுடன், அந்த திருத்தங்களுடன் அரசாங்கத்திற்கு திருப்பி அனுப்பலாம். அதே அரசாங்கம் மீண்டும் ஒரு முறை அதில் திருத்தங்கள் செய்தோ அல்ல அப்படியே அதை மீண்டும் ஒரு முறை பாஸ் செய்து கவர்னரிடம் அனுப்பினால் கவர்னரிடம் எந்த விதமான வழியும் கிடையாது. அதை உடனுக்குடன் கையெழுத்து போட்டு அதை அப்ரூவல் செய்யணும். அதற்கான கால அவகாசம் வெறும் 1 மாதம். இல்லைன்னா அதை ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். நீங்களே பாருங்க மேடம், எங்களுக்கு இது சரிப்பட்டு வரல, எங்களுக்கு புரியலை, உங்களுடைய சஜஷன் என்ன? ஜனாதிபதி அவருக்கு 3 மாதம் அவகாசம். 1 மாதம் கவர்னருக்கு, 3 மாதம் ஜனாதிபதிக்கு. அந்த 3 மாதத்திற்குள் ஜனாதிபதி அதில் கையெழுத்து போட்டு அனுப்பவில்லை என்றால் அதை அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் செய்யலாம். 2வது முறை உங்களிடம் வந்துருச்சு, இதற்கு மேலே உங்களுக்கு நாங்கள் நேரம் கொடுக்க மாட்டோம். கவர்னர் ஆர்டிகல் 200 கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 200 படி கவர்னரிடம் 4 வழிகள் மட்டும்தான் இருக்கிறது. என்னென்ன? அப்ரூவ் த பில், வந்த பில்லை அப்ரூவ் செய்து விடுங்கள். வித்ஹோல்ட் அப்ரூவல், ரிஜெக்ட் த பில் அவுட்ரைட். அப்ரூவ் பண்ண முடியவில்லையா, ரிஜெக்ட் செய்து விடுங்கள், அதற்கான காரணத்தை கொடுங்க. 3வது, சென்ட் த பில் டு பிரசிடென்ட் டு கன்சிடரேஷன். ஜனாதிபதிக்கு கன்சிடர் செய்வதற்காக அந்த பில்லை அனுப்புங்கள். இல்லை, ரிட்டன் டு த லெஜிஸ்லேட்டர், அரசாங்கத்திற்கே திருப்பி அனுப்பிவிடுங்கள். மறுபடியும் அதில் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக, மறுபடியும் அதில் ஒரு பார்வை போடுவதற்காக. இந்த 4 வழிகளை தவிர வேற எந்த வழியுமே கவர்னருக்கு கிடையாது. இது தெளிவாக எடுத்து வைத்து விட்டார்கள். 5 பெஞ்ச் கொண்ட ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் இன்னைக்கு, அதில் ஜஸ்டிஸ் கவை அவர்களுடைய தலைமையில் கவர்னர் withhold approval without sending the bill back to reconsideration.
இரண்டாவது முறை வந்தால் ரீகன்சிடரேஷன் எல்லாம் கிடையாது. உடனுக்குடன் நீங்க அதை அப்ரூவ் செய்வதை விட வேறு எந்த வழியுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் தான் பிரசிடென்ட்டுக்கு நீங்க அனுப்பலாம், ரெண்டாவது முறை அந்த பிரசிடென்ட்டுக்கும் நீங்க அனுப்ப முடியாது. கவர்னர் டு நாட் ஹேவ் அத்தாரிட்டி டு இன்டெஃபினெட்லி டிலே அப்ரூவல்ஸ். கவர்னருக்கு எந்த விதமான அத்தாரிட்டியும் கிடையாது. உங்களிடம் ஒரு பில் வந்துச்சுன்னா அந்த பில்லை அப்ரூவ் பண்ணுங்க, இல்லைன்னா மேலே ஜனாதிபதிக்கு அனுப்புங்க, இல்லை ரிஜெக்ட் பண்ணுங்க, அதற்கான காரணத்தை சொல்லுங்க, இல்லை அதை அரசாங்கத்திற்கு அனுப்புங்க, மறுபடி அதில் ஆலோசிப்பதற்காக. இதை தாண்டி உங்களிடம் எந்த விதமான வழியும் கிடையாது என்று தெளிவாக கூறிவிட்டார்கள். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா B.R. கவை, ஜஸ்டிஸ் சூரியகாந்த், ஜஸ்டிஸ் விக்ரம்நாத், ஜஸ்டிஸ் P.S. நரசிம்ஹா மற்றும் ஜஸ்டிஸ் A.S. சந்திராகர், இந்த 5 நீதிபதிகள் இந்த ஒட்டுமொத்த வேர்டிக்டை இன்னைக்கு வெளிவிட்டதற்கு பின்பு எந்த அளவில் மோடி ஷா பிரைவேட் லிமிடெட் அண்ட் கம்பெனி நடுநடுக்கி போயிருக்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மோடி ஷா பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்காக வாதாட வந்த சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெஹ்தா கூறிய வார்த்தைகள் என்ன? Governors could not be reduced to the role of mere postman. Governor என்ன போஸ்ட்மேனா சார்? அங்கிருந்து கடிதத்தை வாங்கி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுப்பது, அவருக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அதிகாரம் இருக்கா இல்லையா? அப்ப அதை வைத்து இவர்கள் ஆலோசிப்பதற்காக அந்த நேரத்தை ஒதுக்கிக் கொள்கிறார்கள். அதை நீங்க பார்க்கணும். Governor have certain constitutional right and appointed by the president. இந்த நாட்டு ஜனாதிபதி வழியாக தேர்வு செய்யப்பட்டு அந்த கவர்னரை ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பவர்களுடன் அங்கு அமர வைத்திருக்கிறார்கள். அதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்கு பதில் கொடுக்கும்படி சீனியர் அட்வொகேட் கபில் சிப்பல் கொடுத்த பதிலை நீங்க கேட்டீர்கள்னா, if the governor have right to withhold approval, then the president should also have authority to withhold approval bills passed by the central government. நீங்க கவர்னருக்கு கூறுகிறீர்கள் இல்லையா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பில்லை பாஸ் செய்து உங்களுடைய அப்ரூவலுக்காக அனுப்பினால் அதற்கான அப்ரூவல் அல்ல அதை ரிஜெக்ட் செய்யக்கூடிய அந்த பவர் கவர்னரிடம் இருப்பதாக நீங்க சரின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதே போன்ற பவர் பிரசிடென்ட் கையிலும் இருக்கணும். ஜனாதிபதியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய பில்ஸ்களை கையெழுத்து போடாமல் மாதக்கணக்காக வருடக்கணக்காக அதில் கையெழுத்தே போடாமல் அப்படி இருக்கலாமா இல்லையா? அப்போ அவருக்கும் அந்த சட்டம் இருக்கணுமா இல்லையா? இதற்கு எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. சீஃப் ஜஸ்டிஸ் கவை அவர்கள் ரொம்பவே ஃபர்மாக இதற்கான பதிலை கொடுத்திருக்கிறார். ஸ்டேட்டிங் தட் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வில் நாட் பி சேவ்ட் பை த பொலிட்டிக்கல் சர்க்கம்ஸ்டான்சஸ். பொலிட்டிக்கல் சர்க்கம்ஸ்டான்சஸ் வழியாக இது போன்ற விஷயங்களை நீங்க பார்க்கக்கூடாது. ஜஸ்டிஸ் நரசிம்ஹா அவர் எழுதிய வார்த்தை, கவர்னர் cannot interpret it with narrow scope. கவர்னர்கள் அவர்கள் இஷ்டத்திற்கு எப்பவுமே விட முடியாது. கவர்னர்களுக்கும் ஒரு செக் பாயிண்ட் இருக்கணுமா இல்லையா என்கிற அந்த கேள்வி. The Constitution is a living document. கான்ஸ்டிடியூஷன் ஒரு உயிர் வாழக்கூடிய புத்தகம். அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், சட்டங்கள், ரூல்ஸ் இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகளுக்கும் கிடைக்கக்கூடிய அதிகாரங்கள், உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கணுமே ஒழிய அதை பறிக்கும்படி இருக்கக்கூடாது. கவர்னர் மக்களுக்கு போய் சேரக்கூடிய சட்டங்கள், மக்களுக்காக கொண்டு வரக்கூடிய அந்த திட்டங்களை தடை செய்வதாக இருக்கிறார்கள். தடை செய்யக்கூடிய வேலையை அவர்கள் பார்க்கிறார்கள். இது தவறு. 5 நீதிபதிகளை கொண்ட இந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் நேரடியாக மத்திய அரசாங்கத்தையும் கேள்வி கேட்டிருக்கிறது. When the president herself has sought advice, what is the problem? Do you really want to challenge this? மத்திய அரசாங்கத்திடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. நேரடியாக ஜனாதிபதி the president of India மர்மு அவர்களே 14 கேள்விகளை கேட்டு எங்களிடம் ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். அப்போ நீங்க ஜனாதிபதியே சேலஞ்ச் செய்வதாக இருக்கிறீர்களா? இந்த கேள்வியை கேட்ட உடனே பிரசிடென்ட் முர்மு அவர்கள் கேட்ட அந்த 14 கேள்விகள் அதையும் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பு இந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். Solicitor General Tushar Mehta, the Constituent Assembly deliberately did not impose any time limit on decision by the governor and the president. Constitutional Assembly வேணும்னே தெரிஞ்சுக்கணும் தான் இந்த நேரத்தை குறிக்கவில்லை. 1 மாதம் 3 மாதம் நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா, இது அங்க எழுதவில்லை. அப்ப எப்படி நீங்க இந்த கால அவகாசத்தை விதிக்கிறீர்கள்? இது தவறு. அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் should be let free to take their own decision
on their own sweet time. இது அவர்களுடைய கோரிக்கை. சீனியர் அட்வொகேட் கே வேணுகோபால் கூறியபடி நீங்கள் பார்த்தீர்கள், கேரளா கவர்மெண்ட்டுக்காக அவர் வாதாட வந்தார். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் அட்டெம்ப்டிங் டு ஓவர்டர்ன் சுப்ரீம் கோர்ட்ஸ் டெசிஷன் விதவுட் ஃபியூலிங் அ ரெவ்யூ பெட்டிஷன். சுப்ரீம் கோர்ட் போன முறை கொடுத்த அந்த டெசிஷனை ஓவர்டர்ன் செய்வதற்கான ஒரு முயற்சியை சென்ட்ரல் கவர்மெண்ட், மோடி ஷா பிரைவேட் லிமிடெட் என்கிற இந்த கம்பெனி இதை செய்கிறது. ஏன்னா மோடி ஷா பிரைவேட் லிமிடெட் என்று கூறுகிறேன், உங்களுக்கு புரியும் யாருக்காக வேலை பார்க்கிறார்கள், யாருக்காக இந்த சட்டங்கள், யாருக்காக இந்த அரசாங்கம். கார்பரேட்டுக்காக வேலை பார்த்தீர்கள்னா நீங்கள் கம்பெனி தானே, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தானே. மக்களுக்காக என்னைக்கு நீங்கள் வேலை பார்க்கிறீர்களோ அன்னைக்கு தான் நீங்கள் அரசாங்கம், இல்லைன்னா கார்பரேட். தமிழ்நாடு கேஸ் அந்த பேக்ரவுண்டை ஒரு முறை பார்த்து விடுங்கள். 2020 நவம்பர் மாதத்திலிருந்து ஏப்ரல் 2023 தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி 12 பில்ஸ்களை பாஸ் செய்தது. இந்த 12 பில்ஸ்கள் தமிழ்நாட்டின் கவர்னரான RN ரவியிடம் அனுப்பப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது டிஎம்கேவின் கவர்மெண்ட், கவர்னரிடம் உடனடியாக இதில் கொஞ்சம் கையெழுத்து போட்டுக் கொடுங்கள் என்று பல்வேறு கோரிக்கைகள் எடுத்து வைத்தார்கள். மோடி லெட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர்களிடமும் இதற்கான கோரிக்கைகளை எடுத்து வைத்த பின்பு கூட எந்த விதமான ஆக்ஷன் RN ரவி தரப்பிலிருந்து வராத பட்சத்தில் அக்டோபர் 2023 தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபைல்ட் a petition in சுப்ரீம் கோர்ட். இந்த பெட்டிஷன் கொஞ்சம் சீக்கிரமாக இந்த ஃபைல்ஸ்களில் கையெழுத்து போட சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட் கூறியபடி உடனுக்குடன் கவர்னர் இந்த 12 பில்ஸ்களில் கையெழுத்து போட்டு அனுப்புங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை பற்றி விசாரிப்பதற்காக அந்த வேலையை பாருங்க. இதை கூறியதுக்கப்புறம் RN ரவி என்ன செய்திருக்கணும்னா அதில் கையெழுத்து போட்டு அந்த வேலையை முடிச்சிருக்கணும். பட் RN ரவி didn't do that. 10 பில்ஸ்களை திரும்பி அனுப்பி எந்த விதமான விளக்கம், எந்த விதமான எக்ஸ்கியூஸ், இதில் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பில்லை இப்படி திருத்தி அனுப்புங்க, இந்த திருத்தம் தேவை, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் மொட்டையாக எந்த விதமான கையெழுத்தையும் போடாமல் RN ரவி தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அனுப்பிவிட்டார். மீதம் இருக்கக்கூடிய 2 பில் அது ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கு அனுப்பிவிட்டார். முர்மு என்ன செய்தார்? எந்த விதமான கையெழுத்தும் போடவில்லை. 2 பில் அங்கே, 10 பில் இங்கே. இப்போது நவம்பர் 18 2023 MK ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ஒரு எமர்ஜென்சி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கூப்பிட்டு இந்த 10 பில்லையும் மீண்டும் ஒரு முறை பாஸ் செய்து மறுபடியும் கவர்னர் டேபிளுக்கு அனுப்பிவிட்டார். இப்போ கவர்னர் மறுபடி எந்த பதிலும் கிடையாது, எந்த கையெழுத்தையும் போடவில்லை. மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டிடம் தமிழ்நாடு அரசாங்கம் போகிறது. ஏப்ரல் 8 2025 சுப்ரீம் கோர்ட் சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக ஒரு மிக பெரிய வேர்டிக்டை கொடுத்தார்கள். கவர்னருடைய கையெழுத்து இல்லாமல், ஜனாதிபதியுடைய கையெழுத்து இல்லாமல், எந்த விதமான அப்ரூவலும் இல்லாமல் இது மக்களுக்கு போகக்கூடிய சட்டங்கள், திட்டங்கள் உடனுக்கு உடன் இதை இம்ப்ளிமெண்ட் செய்யுங்கள். There is no need of RN Ravi's signature in this. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர். அதே நாள் அந்த 12 பில்லும் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டது. மக்களுக்கு கிடைத்த அந்த வெற்றி. இதற்கு பின்பு ஜஸ்டிஸ் வாஸ் given to the public of தமிழ்நாடு. இதே போன்று மற்ற மாநிலங்கள், கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மற்ற மாநிலங்கள் அனைத்து நபர்களுமே அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகளை இதே போன்று கவர்னர்கள் வழியாக வரக்கூடிய பிரச்சனை, வெஸ்ட் பெங்கால் எல்லாமே எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார்கள். ஜஸ்டிஸ் JB பரிவாலா கவர்னர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சலுகைகளை பற்றி என்ன எழுதியிருக்கிறார்? ஆக்ட் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன், நாட் வேம் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. கான்ஸ்டிடியூஷனுக்கு அடங்கி நீங்க வேலை பார்க்கணும் ஒழிய ஒரு அரசியல் கட்சிக்காக வேலை பார்க்கக்கூடாது. கவர்னர்களை பார்த்து நீங்களே சிந்தித்து பாருங்களேன், எத்தனை கவர்னர்கள், தன்கர் அவர்களாக இருக்கட்டும், சத்யபால் மலிக் அவர்களாக இருக்கட்டும், RN ரவி அவர்களாக இருக்கட்டும், இந்த அனைத்து கவர்னர்களுமே ஒரு மாநிலத்தில் பிஜேபியுடைய ஏஜென்ட்டாக தானே வேலை பார்க்கிறார்கள். அந்த மாநிலத்திற்காக என்ன தேவை அப்படி அவர்கள் வேலை பார்ப்பதல்ல. தன்கர் அவர்களுடைய நிலை என்ன, சத்யபால் மலிக் அவர்களுடைய நிலை என்ன? பயன்படுத்தியது பிஜேபி.
யூஸ் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே டீல விழுந்த ஈ போட்டு தூக்கி வெளியில வீசிட்டாங்க. இன்னைக்கு தன்கர் எங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதே தன்கர் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு மாதத்திற்குள் கவர்னர் கையெழுத்து போடணும், அப்படி போடலைன்னா நீங்க ஜனாதிபதிக்கு அனுப்பணும், ஜனாதிபதி டேபிள்ல 3 மாதத்துக்கு மேல இந்த ஃபைல்ஸ் இருக்கக்கூடாது என்று அந்த வேர்டிக்டை கொடுத்ததற்கு பின்பு மிஸ்டர் எக்ஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தன்கர் அப்படியே கொந்தளிக்கிறார். 24 மணி நேரமும் மிசைல் போன்று சுப்ரீம் கோர்ட் வேலை பார்க்கிறது. தே ஹவ் பிகம் சூப்பர் பார்லிமெண்ட் இட் சீம்ஸ். இதெல்லாம் அவருடைய வார்த்தைகள். இன்னைக்கு அவர் எங்க என்றே யாருக்கும் தெரியல. அவரை தேடி சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போடப்படுகிறது. அவரை தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வாங்க. இது அவருடைய நிலை. சரி, இப்போ பிரசிடென்ட் முர்மு மே 15ஆம் தேதி ஆர்டிகிள் 143 இதற்கு கீழே ஒரு 14 கேள்விகளை கேட்டிருந்தார். அந்த 14 கேள்வியும் உங்களோட டிவி ஸ்கிரீன்ல இருக்கு. முதல் கேள்வி, வாட் கான்ஸ்டிடியூஷன் ஆப்ஷன் டஸ் த கவர்னர் ஹேவ் வென் த பில் பிரசன்டட் டு ஹிம்? கான்ஸ்டிடியூஷன் வழியாக அவரிடம் என்னெல்லாம் வழிகள் இருக்கிறது? முதல் கேள்வி. இஸ் த கவர்னர் bound to advise the council of ministers when making decision? அந்த ஸ்டேட்டுடைய மினிஸ்டர்ஸ்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல கவர்னர் இருக்கிறாரா இல்லையா? கேன் கவர்மெண்ட் டிசிஷன் கேன் பி சேலஞ்ச் இன் த கோர்ட்? கவர்னருடைய ஒரு டிசிஷன் அதை நீங்க கோர்ட்டில் வந்து சேலஞ்ச் செய்ய முடியுமா? கேன் ஆர்டிகல் 361 கம்ப்ளீட்லி பார் ஜுடிஷியரி ரெவ்யூ ஆஃப் கவர்னர்ஸ் டிசிஷன்? ஆர்டிகல் 361க்கு கீழே கவர்னருடைய டெசிஷனை அப்படியே பிரட்டி போட முடியுமா என்கிற அந்த கேள்வியும் கேட்டிருக்கிறார். இது போன்று ஒரு 14 கேள்விகள். கீழே நான் 14 கேள்விகளையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதி விடுவேன். தமிழிலையும் ஆங்கிலத்திலும் தயவு செய்து போய் படித்து பாருங்கள். சீனியர் அட்வொகேட் அபிஷேக் மனுசோக் அவர்கள் நீங்க கேட்ட 14 கேள்விகளில் 11 கேள்விகளை இதே கோர்ட் அதற்கான பதிலை கொடுத்து விட்டது. 3 கேள்விகளுக்கான பதில் இன்னும் மீதம். ஏன்னா நாளைக்கு மறுபடியும் இந்த பெஞ்ச் அமரப்போகிறது. நாளைக்கு மறுபடியும் இதற்கான டிஸ்கஷன் நடக்கும். அதில் இந்த 3 கேள்விகளுக்கான பதிலை கொடுத்து விடுவார்கள். ஜஸ்டிஸ் BR கவை paragraph 522 of the judgment அதை குறிப்பிட்டு he highlighted clear example when governors deliberately delayed or showed negligence is essential task. கவர்னர் ஒரு அரசாங்கம் கொண்டு வந்த அந்த சட்டங்களை திட்டங்களை அமலுக்கு கொண்டு வராமல் அதை டீலே செய்து கொண்டிருந்தால் நாங்க குதிப்போம், நாங்க இன்டர்ஃபியர் செய்வோம். மக்களுக்காக மக்களுடைய அதிகாரங்களை பாதுகாப்பதுதான் ஒரு கான்ஸ்டிடியூஷனுடைய பாடி. அண்ட் we are the Supreme Court of India and we have certain powers where we give justice to this nation. இந்த நாட்டிற்கு நியாயம் கிடைக்கணும், இந்த நாட்டு மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அதற்கான பாதுகாவலராக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இருக்கும் வரை நீங்க போடக்கூடிய எந்த திட்டமும் உங்களுடைய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு செய்யக்கூடிய சேவையெல்லாம் மறந்துடுங்க. நீங்க இந்த நாட்டு டாக்ஸ் பேயர்ஸ்கள், இந்த நாட்டு வரிப்பணத்தை வைத்து உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும். அதனால் நீங்க மக்களுக்காக தான் வேலை பார்க்கிறவங்களுடைய மோடி, ஷா, குஜராத் லாபி பிரைவேட் லிமிடெட் என்கிற இந்த தனியார் கம்பெனிக்கு நீங்க வேலை பார்க்க தேவையல்ல. சிந்தித்து பாருங்கள். கேள்விகளை தைரியமாக கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். எங்களோட உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.